ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் ஷஹீன் 3 அப்படிங்கிற ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல சோதனை பண்ணியிருந்தாங்க. இந்த சோதனைக்கு பிறகு சமூக வலைத்தளங்கள் முழுவதிலும் பாகிஸ்தான் இந்தியாவின் agni-v மிசைலுக்கு நிகரான ஒரு மிசைலை டெவலப் செஞ்சுட்டாங்க அப்படின்னு செய்திகள் பரப்பப்பட்டது. இந்த வீடியோல பாகிஸ்தானுடைய ஷஹீன் 3 மிசைலோட கேப்பபிலிட்டி என்ன, ஷஹீன் 3 மிசைல் உண்மையிலே agni-v மிசைலுக்கு நிகரான ஒரு மிசைலா அப்படின்னு ரெண்டு மிசைல்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பாகிஸ்தான் முதல்ல ஷஹீன் மிசைல 2015 வருடம் சோதனை பண்ணாங்க. ஷஹீன் அப்படின்னா வெள்ளை நிற பருந்து அப்படின்னு அர்த்தம். பாகிஸ்தானின் ஷஹீன் 3 மிசைல் ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். ஆனா இந்தியாவின் agni-v மிசைல் ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல உலகின் வெகு சில நாடுகள் தான் தயாரிச்சிருக்காங்க. அதனால பாகிஸ்தானின் ஷஹீன் 3 மிசைல இந்தியாவுடைய agni-v மிசைலோடு ஒப்பிடுவத நான் ஒரு அவமானகரமான செயலா பார்க்கிறேன். இருந்தாலும் ஷஹீன் 3 மிசைல இந்தியாவின் agni-3 மிசைலோடு நான் கம்பேர் பண்ண போறேன். ஏன்னா பாகிஸ்தானே இந்தியாவின் agni-3 மிசைலுக்கு எதிராக தான் ஷஹீன் 3 மிசைல டெவலப் செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. agni-3 மிசைல இந்தியா சீனாவுக்கு எதிராக டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல்களை பயன்படுத்தி இந்தியானால பெரும்பாலான சீன நகரங்களை தாக்க முடியும். சீனாவுடைய ஈஸ்டர்ன் பகுதியில் இருக்கக்கூடிய நகரங்களை தாக்கணும்னா agni-3 மிசைல இந்தியாவின் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு எடுத்து சென்று லான்ச் செய்யணும். அமெரிக்காவின் தி யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் நேஷனல் ஏர் அண்ட் ஸ்பேஸ் இன்டெலிஜென்ஸ் சென்டர் அப்படிங்கிற அமைப்பு பாகிஸ்தான் இன்னும் ஷஹீன் 3 மிசைல டெவலப் தான் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இந்த மிசைல்களை பாகிஸ்தான் இன்னும் மாஸ் ப்ரொடக்ஷன் செய்து டிப்ளாய் செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வேளையில இந்தியா agni-3 மிசைல்களை வெற்றிகரமா டெவலப் செய்து 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல எல்லை பகுதியில இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்காங்க அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க. பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஷஹீன் 3 மிசைல இந்தியாவின் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்காகவே பிரத்யேகமா உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்தியா முதல்ல அணு ஆயுத தாக்குதல் நடத்த மாட்டோம், நாங்க அணு ஆயுதத்தை ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக் வெப்பனா தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால நாங்க இந்தியா மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்திய பிறகு இந்தியா பே ஆஃப் பெங்கால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இருந்து எங்க மீது agni-3 மிசைல்களை பயன்படுத்தி அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். அதற்காக தான் ஷஹீன் 3 மிசைல்களை டெவலப் செஞ்சிருக்கோம். ஷஹீன் 3 மிசைல்னால அந்தமான் நிக்கோபார் தீவுகளை கூட தாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே வேளையில பாகிஸ்தான் ஷஹீன் 3 மிசைல தங்களுடைய வெஸ்டர்ன் பார்டர்ல வச்சு லான்ச் செஞ்சாங்கன்னா இஸ்ரேல் நாட்டின் மீது கூட ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாகிஸ்தானுக்கு இன்னும் ஒரு விஷயம் தெளிவா தெரியல. இந்தியாவிடம் ஒரு ஆக்டிவ் நியூக்ளியர் ட்ரையட் சிஸ்டம் இருக்கு. அதாவது கடல், ஆகாயம் மற்றும் நிலத்திலிருந்து இந்தியானால எந்த நேரத்திலும் ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். பாகிஸ்தான் ஷஹீன் மிசைல பயன்படுத்தி நிலத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தாக்கலாம். ஆனா இந்தியானால நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து கூட பாகிஸ்தான் மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இதனால பாகிஸ்தானுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு யுத்த நேரத்துல வேலை செய்யாது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஷஹீன் 3 மிசைல் பாகிஸ்தானுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டிவிஷன் மற்றும் ஏர்ஃபோர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் கமாண்ட் அப்படிங்கிற ரெண்டு அமைப்புகள் கையாள்றாங்க. இந்த அமைப்புகள் தான் பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்களை கையாளக்கூடிய அமைப்பு. agni-3 மிசைல இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அப்படிங்கிற அமைப்பு கையாள்றாங்க. இந்த அமைப்பு தான் இந்தியா ஏதாவது ஒரு நாட்டின் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும்னா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஷஹீன் மிசைல் இன்னும் படையில் இணைக்கப்படவில்லை. அதே வேளையில இந்தியாவின் agni-3 மிசைல்கள் படையில் இணைக்கப்பட்டு எல்லையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. பாகிஸ்தானின் ஷஹீன் மிசைல தி நேஷனல் இன்ஜினியர்
இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் கமிஷன் அப்படிங்கிற அமைப்பும் த ஸ்பேஸ் அண்ட் அப்பர் அட்மாஸ்பியர் ரிசர்ச் கமிஷன் அப்படிங்கிற அமைப்பும் இணைந்து டிசைன் செஞ்சிருக்காங்க. இந்தியாவின் அக்னி-3 மிசைல டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிசைன் செஞ்சிருக்காங்க. பாகிஸ்தானின் ஷஹீன் மிசைல நெஸ்காம் மற்றும் ஸ்பேஸ் அண்ட் அப்பர் அட்மாஸ்பியர் ரிசர்ச் சென்டர் இந்த ரெண்டு நிறுவனமும் இணைந்து தயாரிக்கிறாங்க. அக்னி-3 மிசைல பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஷஹீன் மிசைல்ல ஷஹீன் 1 மற்றும் ஷஹீன் 2 அப்படிங்கிற ரெண்டு பழைய வேரியன்ட்கள் இருக்கு. அதுவே இந்தியாவின் அக்னி மிசைலை பொறுத்தமட்டில் அக்னி-1, அக்னி-2, 3, 4 மற்றும் அக்னி-5 அப்படின்னு 5 வேரியன்ட்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. ஷஹீன் மிசைல் 19.3 மீட்டர் நீளமும் 1.4 மீட்டர் டயமீட்டரும் கொண்டது. இந்தியாவின் அக்னி-3 மிசைல் 17 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் டயமீட்டரும் கொண்டது. ஷஹீன் 3 மிசைல்னால கன்வென்ஷனல் மற்றும் நியூக்ளியர் வார்ஹெட்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அதுவே இந்தியாவின் அக்னி-3 மிசைல்னால கன்வென்ஷனல், தெர்மோபாரிக் மற்றும் நியூக்ளியர் வார்ஹெட்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அதாவது 3 விதமான வெடிப்பொருட்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஷஹீன் 3 மிசைல்னால 2750 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்தியாவின் அக்னி-3 மிசைல்னால 3000 முதல் 5000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். ஷஹீன் 3 மிசைல் ஒரு மல்டி ஸ்டேஜ் சாலிட் ஃபியூல் ராக்கெட் மோட்டாரால் இயக்கப்படுது. இந்த மிசைல் திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய மிசைல். இந்தியாவின் அக்னி-3 மிசைலும் மல்டி ஸ்டேஜ் சாலிட் ப்ரொப்பலண்டால் இயக்கப்படுது. அக்னி-3 மிசைல்ல ஹைட்ராக்சியல் டெர்மினேட்டட் பாலிபியூட்டேன் அப்படிங்கிற எரிபொருள் பயன்படுத்தப்படுது. ஷஹீன் மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் கைடிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரே ஒரு கைடிங் சிஸ்டம் மட்டுமே பயன்படுத்தப்படுது. இந்தியாவின் அக்னி-3 மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு முதற்கட்டமா ரிங் லேசர் கைரோஸ்கோப் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற அதிநவீன சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியாவால் உருவாக்கப்பட்ட ஜிபிஎஸ் நேவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டமும் இந்த மிசைல்ல இணைக்கப்பட்டிருக்கு. மிசைலோட இறுதி கட்டத்துல இன்ஃப்ராரெட் ஹோமிங், ரடார் சீன் குவாரலேஷன், ஆக்டிவ் ரடார் ஹோமிங் போன்ற 3 கைடிங் சிஸ்டங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனால அக்னி-3 மிசைல்கள் இலக்கை மிக துல்லியமா தாக்கும். பாகிஸ்தான் ஷஹீன் 3 மிசைலோட அக்யூரசிய வெளியிட விரும்பவில்லை. ஆனா இந்தியாவின் அக்னி-3 மிசைல்னால டார்கெட்ல இருந்து 40 மீட்டர் சுற்றளவுக்குள் மிக துல்லியமா தாக்க முடியும். ஷஹீன் 3 மிசைலோட வேகத்தையும் பாகிஸ்தான் வெளியிடல. அதுவே இந்தியாவின் அக்னி-3 மிசைல்னால மிசைலோட இறுதி கட்டத்துல மாக் 15 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். மாக் 15 அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 15 மடங்கு வேகத்துல சென்று இலக்கை தாக்கும். அக்னி-3 மிசைல்னால 450 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பறக்கக்கூடிய மிசைல். பாகிஸ்தான் ஷஹீன் 3 மிசைல்களை WS-21200 அப்படிங்கிற டிரான்ஸ்போர்ட்டர் எரக்டர் லான்ச்சர்கள்ல இருந்து லான்ச் செய்றாங்க. இந்த லான்ச்சர்கள் கூட சீனாவால் உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் அக்னி-3 மிசைல 8x8 டிரான்ஸ்போர்ட்டர் எரக்டர் லான்ச்சர்கள்ல இருந்து லான்ச் செய்ய முடியும். இந்த மிசைல்களை ட்ரெயின் மூலமாகவும் டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். ஆனா பாகிஸ்தானின் ஷஹீன் மிசைல ட்ரெயின் மூலமா டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியாது. இதுதான் பாகிஸ்தானுடைய ஷஹீன் 3 மிசைலோட உண்மையான கேப்பபிலிட்டி. இத வச்சுக்கிட்டு தான் இவங்க இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த போறாங்களாம். இன்னும் இந்த மிசைல் முழுவதும் டெவலப் செய்யப்பட்டு பாகிஸ்தான் படையில் இணைக்கப்படவில்லை. அதுக்குள்ள பாகிஸ்தான் இவ்வளவு பேசுறாங்க. இந்தியா 2010ல டெவலப் செய்த அக்னி-3 மிசைலுக்கே இன்னும் பாகிஸ்தானால் பதில் சொல்ல முடியல. இதுல வேற இந்தியாவின் அக்னி-5 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் கூட போட்டி போட வந்துட்டாங்க. பாகிஸ்தானுடைய மிசைல் தொழில்நுட்பம் இந்தியாவை விட பல வருடங்கள் பின்தங்கியிருக்கு. சீனா பாகிஸ்தானுக்கு மிசைல் டெக்னாலஜில எவ்வளவுதான் உதவினாலும் பாகிஸ்தானால் இன்னும் 10 வருடங்கள் ஆனாலும் இந்தியாவின் மிசைல் டெக்னாலஜிக்கு அருகில் கூட வர முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி
பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.